ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். விதி எண் 55, 56 போன்ற அறிவிப்புகள் சட்டமன்ற பேரவை செயலாளர் அவரிடமோ சட்டப்பேரவை தலைவரிடமோ தரும்போது அதை அனுமதித்து அதை சட்டமன்றத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம், விவாதிக்கலாம். ஆனால் சில உறுப்பினர்கள் நான் பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அறிவிப்புகளை எழுதி உடனடியாக யூடியூப், தொலைக்காட்சி, பத்திரிகைகளுக்கு கொடுப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட பெயரில் உள்ள முகநூல் பக்கம், ட்விட்டர், எக்ஸ் தளம் போன்றவற்றிலும் அவற்றையெல்லாம் வெளியிடுகின்றனர். பேரவைத் தலைவரால் அனுமதிக்கப்படும் வரை அவற்றை வெளியிடுவது விதிகளுக்கு முரணானது. அது குறித்து பேரவை விதி 36 உட்பிரிவு 5 மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. விதி எண் 36 உட்பிரிவு 5 பேரவைத் தலைவர் அனுமதித்து உறுப்பினருக்கு அனுப்பாத வரை அதனை உறுப்பினரோ அல்லது வேறு எவரோ வெளியிடக்கூடாது. இன்று முதல் தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் உட்பட அனைத்திற்கும் சேர்த்தே சொல்கிறேன். அவ்வாறு பேரவை உறுப்பினர் யாராவது இது சம்பந்தப்பட்ட இது போன்ற அறிவிப்புகளை எழுதி தந்தால் பிரசுரிக்கவும் கூடாது, வெளியிடவும் கூடாது. ஆகவே பேரவை விதிக்குட்பட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் அவர் கிளாரிபிகேஷன் கேட்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, விதி எண் 55 பற்றி சில வழக்கங்களை இங்கே கொடுத்தீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொதுவாக விதி எண் 55 என்பது ஒரு நாளைக்கு 2 பொருளை நீங்கள் எடுப்பது வழக்கம். அவை தொடங்கி இத்தனை நாள் ஆயிடுச்சு, 2 வரைக்கும் எடுத்திருக்கீங்க. என்ன காரணம் சொன்னா 500க்கும் மேற்பட்ட விதி எண் 50 கீழான கவனஈர்ப்பு தீர்மானங்கள் உங்கள் பேரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு உறுப்பினர்களால். அதற்கான பதில் வரவில்லை என்று 2 முறை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். பதிலை விரைவாக அனுப்பினோடு நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தகவல் கோரல் மாதிரி கேட்கறீங்க, இல்லைன்னா நீங்க மென்ஷன் பண்ண சொல்றீங்க. இந்த அவையே நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் மூலமா எதிர்க்கட்சி மூலமாக எழுப்புவதும், அதற்கு அமைச்சர்கள் உரிய பதிலை சொல்வதும், மக்களுக்கான தீர்வை காணக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஆனா நீங்க மென்ஷன் பண்ணிட்டு போனோம்னு சொன்னா அதுக்கு பதில் வரலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க கடைசி நாள் வரைக்கும் 2 நாள் கொடுக்குற 2 பிரச்சனைகளை அன்னைக்கு எடுக்கலாம் 55 கிலோ. இறுதி நாள்ல மீதி இருக்கையில எத்தனை பிரச்சனைனாலும் பேரவைத் தலைவர் விருப்பப்படி நீங்க எடுத்துக்கலாம். அன்னை எடுக்காம விட்டீங்கன்னா மீதி எல்லா 55 கீழான கனவிருப்பு தீர்மானம் காலாவதி போயிடும். இப்ப மக்கள் பிரச்சனை இங்க பின்னுக்கு தள்ள. இன்னைக்கு புலி எடுத்த மாதிரி வேகமா நாளையில இருந்து 2 கவனிய தீர்மானம் எடுத்துருங்க. அந்த அறிக்கையே பதில் விரைவாக ஏற்கனவே அறிவுறுத்தியபடி பதில் விரைவாக வந்து கொண்டிருக்கு. நாளை முதல் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம் அவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள். மற்றவங்கள உட்கார்ந்துருக்கு போதும். இல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டார், பதில் சொல்லியாச்சு அவருக்கு. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இல்ல இது குறித்து பேசுறீங்களா? கவன ஈர்ப்பு தீர்மானம் 2 வகை. ஒன்று அவசர முக்கியத்துவம் கருதி கொடுக்கறதுன்ற ஒண்ணு. ஆமா, இந்த கேள்வி நேரம்னு ஒண்ணு வந்துட்டு இருந்தாக்கா பெரும்பான்மையாக இந்த 55 கொடுக்க மாட்டாங்க, பெரும்பான்மை எல்லா சட்டமன்ற உறுப்பினரும். என்னால கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த 55 கவனிப்பு கொண்டாந்து எப்படியாவது பதில் வாங்கலான்ற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கக்கூடியது, வெளியிடணுன்றது நோக்கம் இல்லை. ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 70க்கும் மேற்பட்டிருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே கேள்வி நேரம்னா இதுல மேக்சிமம் கேள்வி பதில் போயிடும், இல்ல துணை கேள்வி நீங்க அனுமதிப்பீங்க. அதனால இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் முக்கியத்துவம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கேள்விக்கு உடனடி விடை வியாழக்கிழமையிலிருந்து கேள்வி நேரம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் என்ன கிளாரிபிகேஷன்? மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கிளாரிபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் வாங்க. என்ன விளக்கமா என்ன கேட்க போறீங்க? வருகின்ற 17/9/2026 அன்று வரலாற்று சிறப்புமிக்க மதுரையுடைய மங்கையர்க்கரசி என்று போற்றப்படுகின்ற மீனாட்சி அம்மனுக்கு குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது. அந்த அழைப்புதான் எனக்கு முறையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம், குறைகளே இல்ல, நல்ல விஷயம் சொல்றேன். வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 எழுத்து குறைபாடுகள் இருக்கிறது. இறந்தவருடைய ஆதீனத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர் பெயர் யார் பெயரும் இடம்பெறவில்லை. சட்டம் 28 படி 6 உட்பிரிவு 2 படி அறங்காவலர் குழு பெயர் உட்பட வேண்டும். அந்த அழைப்பதிலே யார் பெயரும் இடம்பெறவில்லை என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.